ஹலோ மக்களே 176வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட்ல பார்த்தா 4 பேர் ஒண்ணு கூடி நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. வைப்பர், ஜோரோ, ஓம், கான்ஃபால் 4 பேர் வேற லெவல்ல நின்னுக்கிட்டு இருக்காங்க. டேய் நான் எங்கடா வந்து உழுதுன்னு சொல்லிட்டு ஜோரோ ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோரோ வாரா வந்தோன்னு டேய் தங்கத்தை குடுங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. டேய் என்னோட அயன் டீல் சேலஞ்சில இருந்து ஒருத்தன் கூட தப்பிக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. ஒரு பக்கம் வைப்பர் சொல்றான் உங்க எல்லாத்தையும் எலிமினேட் பண்ண வேண்டியது என்னோட வேலைன்னு சொல்றான். இங்க ஒரு பக்கம் என்னொரு எங்க இருக்கு அந்த டைமண்ட்ஸ் கூட எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கான்ஃபால் கத்திக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லூஃபியோ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பாம்பை அடிச்சடல அது ஸ்ட்ரெயிட்டா இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. இந்த 4 பேர் ஒரு பக்கம் நிக்கிறானுங்க. அந்த பாம்பு இவங்க பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. கதையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. இங்க சர்வைவல் ரேட்டே உங்களுக்கு கிடையாடா, கதை முடிய போதும் சொல்றான் ஓம். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட கொடுக்க நான் செய்ய போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பாம்போ வேற லெவலா நின்னுக்கிட்டு இருக்கு. நீ அந்த பிரீஸ்ட்ல ஒருத்தன் தானடா, நீ தானடா என்னருக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் ஒன்னே உன்னோட கடவுளை எல்லாம் இங்க பாக்க வரல, நான் இங்க வந்ததே தங்கத்துக்கானின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் மன்னிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஏன்னா என்னோட அயன் சேலஞ்சில இருந்து எவனுமே இங்கிறது தப்பிச்சு போக முடியாது, உங்க எல்லாத்தையும் கொல்ல போறேன், என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்களை காப்பாத்த போறேன்னு சொல்றான். ஏன்னா உங்களை இந்த உலகத்துல இருந்து காப்பாத்த போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அந்த நாய் மேல ஏறி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். உன்ன கான்ஃபால் சொல்றாரு பியர் இவன் கதையை முதல்ல முடிக்கணும், அந்த என்னரோட அடியால் தான் இவன் ஒரு பிரீஸ்ட் கதையை நம்ம முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கான்ஃபால். இங்க ஒரு பக்கம் அந்த பாம்பு நின்னுக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு நேரா வேற சோட வச்சு நின்னுக்கிட்டு இருக்கான். இந்த ஜெயண்ட் ஸ்னேக் எதுக்கடா இங்க வந்துச்சு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லூஃபி அது வயித்துக்குள்ளதான் இருக்கான். அடின்னு அடிச்சு அடியில அது வானத்துக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா அந்த கேவை என்னால உடைக்க முடியலன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. அவங்க எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் நொறுக்க போறேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஜோரோ நோக்கி ஒரு போடு போடுறான். போட்டபுள்ள ஜோரோ என்னன்னு தெரியல, இருந்தாலும் ஜோரோ பிளாக் பண்ணிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். ஏம் ரொம்ப தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஜோரோ. டே ப்ளூசி பீப்புள் உனக்குலாம் என்னடா தெரியும், வானத்துக்கு கூட நீங்க வந்தீங்க, உங்களெல்லாம் வர விட்டதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம் வைப்பர். இந்த வானமோ இதோ எதை பத்தி நான் கவலைப்பட போறதுன்னு சொல்லிட்டு ஜோரோ ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா வைப்பர் ஜோரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரீஸ்டும் கான்ஃபால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு வைப்பர் பாஞ்சு அடிக்கலான்னு வந்துகிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நினைச்சதோட இவன் கொஞ்சம் டஃபா தான்டா இருக்கான்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். ஆனா அந்த பாம்போ அங்க எங்கேயும் குதிச்சுட்டு வந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம். சுத்தி வைப்பர் பாஞ்சு அடிக்கலான்னு வரான். ஆனா அதுக்குள்ள ஜோரோ செவத்துல மேல ஏறிட்டு சுத்திக்கிட்டு வரான். சாவுன்னு சொல்லிட்டு வைப்பர் ஒரு போடு போட பாக்குறான். அதுக்குள்ள பார்த்தா பாம்பு பாஞ்சு வந்து இவங்களை கடிக்க வருது. உடனே 2 பேரும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டா ஒரு செவத்தை போய் கடிக்கி என்னன்னு பார்த்தா பாய்சன் அப்படி பறக்க ஆரம்பிக்கி. இது உடம்பு ஃபுல்லா பாய்சன் இருக்கு போலுக்கு நம்ம பார்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பின்னாடி வந்து நாய் வந்து நின்னுக்கிட்டு இருக்கு. உன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஜோரோ அடிக்கலான்னு பாக்குறான். அந்த நாயே சண்டை போட ஆரம்பிக்கி. என்னடா ஒரு நாய் இந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ணு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. அதோட பேரு ஹோலிடா, அதுட்டு இருந்து உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன கமெண்ட் அதுக்கு ஏத்தபடி செய்யும்டா, அது வேற லெவல் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனோட ட்ரைனிங் டாக் ஆர்டினரி டாக்லாம் கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மனுஷால் மாதிரி எந்திரிச்சு நின்னுக்கிட்டு இருக்கு. பார்த்தா வேற லெவல் நீங்க பாக்ஸர் மாதிரி நின்னுக்கிட்டு இருக்காது. ஒரு பக்கம் கான்ஃபால் வேற பாஞ்சு அடிக்கலான்னு வராரு. ஆனா ஓம் அதையும் பிளாக் பண்ணிட்டு நின்னுக்கிட்டு இருக்கான். பூரா மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீ தோத்துட்டு தான் வந்திருக்க, திரும்பி எதுக்கிட்ட வந்தேன்னு சொல்லிட்டு ஓம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஓல்டுமேன் உன்னால என்ன பண்ண முடியும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். சாகுத வர எதை நிப்பாட்ட போறதுல நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லியிருக்காரு கான்ஃபால் ஒரு பக்கம். அவர் ஒரு பக்கம் வேற ஓம் அடிக்கலான்னு வராரு. உங்களுக்கு சொன்னாலும் புரியாது சொல்லிட்டு ஓம் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க சாண்டியன்ஸோ டைமண்ட் சோல்ஜர்ஸோ வேற லெவல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மில்கி ரோட்ல தான் சண்டை போடுறாங்க. இங்க ஒரு பக்கம் நம்ம நாமியை கட்டுறாங்க. அவள ஆயிசா ஊத்திக்கிட்டு வேவர் போர்ட்ல வேற லெவலா போய்கிட்டு இருக்கா. டிவன் சோல்ஜர் புடிச்சா நம்ம மாட்டி செத்துருவோம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் ஆயிசா. யார் இவனுங்கன்னு சொல்லிட்டு நாமி கட்டிக்கிட்டு இருக்கா. என்னரோட அடியாளுக நம்ம பார்த்து தான் போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஆயிசா. நீயோ பறந்து போய்கிட்டு இருக்க ஒரு பக்கம். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா நாமி. இதுதான் காட் ஷ்ரைன், என்னொரு இடத்துக்கு போகணும்னா இந்த வழியோடு தான் போக முடியும் சொல்லிட்டு இருக்கா ஆயிசா. என்னொரு ஷ்ரைனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஆயிசாக்கு எல்லா இதுமே யோசனை வருது. வைப்பர் அங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாவா. வாங்கடா அந்த காட் ஷ்ரைன்குள்ள அவங்க போக கூடாது, நம்ம துரத்திட்டு போகணும்னு சொல்லிட்டு டைமண்ட் சொல்லிட்டு ஒரு ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கானுங்க. இவனுக்கு கூட நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நாமி ஒரு பக்கம் ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பாம்பை தான் கட்டுறாங்க. அது ஒரு இடத்துல நிக்க மாட்டுக்கு. பாஞ்சு ஜோரோவையும் கடிக்க வருது, வைப்பரையும் கடிக்க வருது. ஜோரோவை பிளாக் பண்ணிட்டு போறான். இந்த பாம்பு வேற ஏன்டா எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சடனா பார்த்தாங்க யாரோ ஒரு ஆள் அடிபட்டு கிடக்க மாதிரி கிடக்கு. யார்டான்னு சொல்லிட்டு அவன் கூர்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான் ஜோரோ. யாருன்னு பார்த்தா அது சோப்பர். டே சோப்பர் நீ எங்கடா இங்கன்னு சொல்லிட்டு ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். டே ப்ளூசி ஆளுதானே உன்னோட குரூப்ல உள்ளவன் தானடா, போவேல கொஞ்சம் நீ பாத்து போன்னு சொல்லிட்டு இருக்கான். ஓம் சடனா எதுலயும் மிதிக்கான். மிதிச்ச உடனே சடனா அந்த ஸ்ட்ரிங்க் வந்து இவன் உடம்புல பாஞ்சிட்டு போகுது. என்னடா இது பேரி மாதிரி வச்சிருக்கானு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஜோரோ பாஞ்சு போறான். சோப்பர் நீ உயிரோடு இருக்கியாடா ஏன்டா நீ தனியா வந்தன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜோரோ. இதை கேட்டாலே பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் கேட்டுக்கிட்டு இருக்கான். இதான்டா அயன் கிளவுட் சேலஞ்சுன்னு சொல்றான் ஒரு பக்கம் ஓம். இந்த கோட் இருக்குலடா அது வந்து கிளவுடால செஞ்சது தான்டா, ஆனா அயன் மாதிரி நல்லா ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட ஃப்ரெண்ட மில்கி டைல வச்சு கதையை முடிச்சு விட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அழகா அவன் பாட்டுக்கு தனியா இருந்திருக்கலாம், தேவையில்லாம ஏன்ட்ட சண்டைக்கு வந்தான், அதான் அவன் கதையை முடிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஓம். சேலஞ்சு விட்டதாண்டா தப்புன்னு சொல்றான். பார்த்தா சோப்பர் அப்படியே ஜோரோ படுக்க வைக்கான். சடனா ஜோரோ எஞ்சிட்டு இருக்கான். என்னடா அப்ப நீ ரிவெஞ்ச் எடுக்க வரியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னைக்கு நான் ரிவெஞ்ச் காண்டிலாம் சண்டை போடுது ஆளே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ ஒரு பக்கம். என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு ஓம் கட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா நீ இப்ப என்னோட கோவத்தை வெளியே வர வச்சுடா, உன் கதையை முடிக்காம இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோரோ. இங்கே ஒரு பக்கம் கப்பலை தான்
கட்டுறாங்க. அது ஒரு வழியே ஒயிட் சீக்கு வந்துருச்சு. பிளான் பண்ணி அவங்களை இங்கதான் மீட் பண்ண நினைச்சோம். நாமி இங்க தானே வாரம் சொல்லிருக்கா, அப்படிதானு சொல்லிட்டு கோனி சப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே வந்துட்டோம். இப்ப நம்ம என்னதான் பண்ண, இப்ப இந்த ஷிப்பை வர நம்ம பாதுகாத்துக்கணும், இதை ப்ரொடெக்ட் பண்றதே பெரிய விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. எதிரிகள் யாரும் வராம இருக்கிறதுக்கு இந்த ஹானா யூஸ் பண்ணி சத்தத்தை வரப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கோனிசு ஓகேன்னு சொல்றான். ஆனா பார்த்தா மியூசிக் வர ஆரம்பிக்கி. இந்த மியூசிக் கிட்ட அவனுங்களும் இந்த இடத்த நோக்கி வந்துருவானுங்க. ஷூ இந்த இடத்த நீ பாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த ஷூ அழகா போய் அங்க போய் நின்னுக்கிட்டு இருக்கு. அப்படி பழச யோசிச்சு பாக்கா என்னன்னு பார்த்தா நாமி சொல்லிட்டு போயிருப்பா, நாங்க லூஃபி எல்லாருமே வந்து அந்த ஷீஷோர்ல வந்து உங்களை பாக்குறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அவங்க அந்த காட்டுக்குள்ள பிரச்சனை மாட்டிருப்பாங்க, அவங்க நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோனிஸ் கட்டுக்கிட்டு இருக்கா. கவலைப்படாத, அவங்க எல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, என் குரு அசால்ட்டா சமாளிச்சுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. கோனிஸ் உட்காந்து அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. எப்படி நீங்க சீக்கிரம் குணமாயிருவீங்க, கவலைப்படாதீங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க என்னமோ பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த சத்தத்துக்கிட்டே வர போறானுங்க அவனுங்க. சாண்டியன்ஸும் வேற எல்லாம் போய்கிட்டு இருக்கானுங்க. இன்னொரு தலையெடுக்காம நம்ம இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெட்டு மாதிரி போறாங்க. டே காட்ஸ்னுக்கு யாரும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்துறாங்க. அடிபட்ட எல்லாத்தையும் ஒன்னையா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். சோல்ஜர்ஸ் வாங்கடா அந்த சாண்டியன்ஸ் எல்லாருக்கதையும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு வேற எல்லாம் போறானுங்க அவனுங்க. மில்கி ரோட்ல வேகமா போய்கிட்டு இருக்காங்க. ஆனா லாக்கி அந்த வழியில தான் போறா. வைப்பர் சேலஞ்ச் மட்டும் பண்ணிராதடா, காமகிரி சொன்னது எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு, என்னரும் அடிக்க முடியாது சொல்லிட்டு லாக்கி போய்கிட்டே இருக்கா. அவளும் ஒருவேளை இந்த மரத்து பக்கத்துல வந்துட்டா. இங்க சாண்டியன்ஸுக்கும் டைமண்ட் சோல்ஜர்ஸுக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தன் கதையை போய்கிட்டே இருக்கு. அப்பர் ரூயின்ஸ்க்கு வர நிறைய பேர் போறீங்களடா, சரி போங்கடா அங்க சண்டை போட்டு சாவுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா 5 சர்வைவர்ஸ் மட்டும் தான்டா இருக்க போறாங்க, வேற யாரு இருக்க போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சொல்றது அப்படியே நடக்கும்னு சொல்றான். இங்க ஒரு பக்கம் வைப்பரோ கான் ஃபாலோவர் அடிக்க. அவன் யார குறிக்குன்னு தெரியல, சுத்தி இருக்க எல்லாத்தையும் ஒரு நூனா அடிச்சுக்கிட்டே இருக்கான். டே வைப்பர் என்னெல்லாம் அடிக்கான்னு சொல்றாரு கான்ஃபால். உன்னை வைப்பர் சொல்றான், நீயும் என்னரும் எனக்கு ஒண்ணுதான், எல்லாருமே எனக்கு ஈக்குவல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல ஒரு பக்கம் அந்த பாம்பு வேற பாஞ்சு கடிக்க வருது. வைப்பர் பாம்பே ஒரு போடு போடலான்னு பாக்குறான். பாம்பு என்னாச்சுன்னே தெரியல, திரும்பி அசால்ட்டா எஞ்சி நின்னுகிட்டு இருக்காது. பஸ்ஸுக்கும் இதுட்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்ப என்னதான் பண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். லூஃபியோ அது எந்திக்கு கீழே போய் விழுந்துகிட்டு இருக்கான். அந்த நாயோ பாஞ்சு ஜோரோ அடிக்க வருது. ஜோரோக்கு என்ன பண்ணே தெரியல. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிச்சான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கக்குள்ள அவன் வேற அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் ஜோரோவே. பார்த்தா அவன் ஜோட அப்படியே வெளியே வந்து பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஜோரோ ரத்தம் சிந்த நின்னுகிட்டு இருக்கான். நீ என்னதான்டா பண்ணன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அவன சொல்றான், இந்த ஸ்வாடும் அயன் கிளவுடால பண்ணதான்டா, அதனால எப்படி நினைச்சாலும் அது மாறும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கா, அதனால நினைச்ச மாதிரிலாம் பில்டப் பண்ணான்னு சொல்றான். சடனா பார்த்தா சுத்திக்கிட்டு விடுதான். இதை யூஸ் பண்ணி தான் வந்து சோப்பரே அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கான். உன்னோட இதை பார்த்தாலும் நல்லா சிரிப்பா தான் இருக்கு. ஒயிட் சி பீப்புள் எல்லாம் வந்து இந்த மாதிரி சர்க்கஸ் ஆட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா சொல்றான் அவன், ஹோலி நம்ம இனிமேல் செப்பரேட்டா சண்டை போடுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்து அந்த நாயை விட்டு இறங்கிட்டான். அப்பர் ரூயின்ஸ்ல சில பேர் போறாங்க, அவங்கள வர நான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா அப்பர் ரூயின்ஸ்ல வேற லெவலா ஏறி போய்கிட்டு இருக்காங்க டைமண்ட் சோல்ஜர்ஸ்லாம். டைமண்ட் சோல்ஜர் வர வந்துட்டாங்க. உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணதான் நாங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னொரு பக்கம் சாண்டியன்ஸ் வந்து நிக்கிறானுங்க. இருக்கிறது நாங்க மட்டும்தான், ஆனா கவலைப்படாத இன்னொரு ரீச் பண்ணி அவன் கதையை முடிப்போம்னு சொல்லிட்டு இருக்கானுங்க சாண்டோரியன்ஸும். இங்க ஒரு பக்கம் நம்ம லூஃபி தான் கட்டுறாங்க. இது எப்படியாச்சும் நம்ம தோண்டி வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தோண்டிக்கிட்டு இருக்கான். பாம்பு திரும்பி ஆட ஆரம்பிச்சிருச்சு. பாம்பு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இது என்னடா சிரிக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஒரு பக்கமா வேவர்லயே பாஞ்சு நாமி வந்துகிட்டு இருக்கா. டேய் நம்ம நாமியோட சத்தம்டா, அவ எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எங்களேடின்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வைப்பர் ஷாக் ஆகுறான். டைமண்ட் சோல்ஜர் 3 பேரும் நொறுக்கி எரிதாங்க. எல்லாரும் சேர்ந்து வைப்பரும் சேர்ந்து டீம் போட்டு அடிக்கிறான். பார்த்தா நாமி ஆயிஷா தூக்கிட்டு வந்திருக்கா. ஆயிஷா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் வைப்பர். ஜோரோ இங்க என்னதான்டா நடக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நாமி. லூசி பீப்புள் கூட சேர்ந்து நீ எதுக்கு வந்த, ஆயிஷா அந்த பொண்ணு விட்டு தள்ளிப்போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் வைப்பர். சடனா பார்த்தா ஒரு போடு போடுறான். ஆனா அந்த யங் லேடியை காப்பாத்திட்டு போய்கிட்டே இருக்காரு நாமிய. வைப்பர் நீ ஒரு மான்ஸ்டர்டா, ஏன்டா அப்படிலாம் பண்றது சொல்லிட்டு ஆயிஷாவே கத்திக்கிட்டு இருக்கா. நீங்க இதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொல்லிட்டு கான்ஃபால் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் பேச ஆரம்பிக்கா. ஒரு பாம்பு பாஞ்சு வருது. இவங்களையும் கடிச்சிடவே செஞ்சிருச்சு, முழுங்கிட்டது. ஆயிஷா கான்ஃபால் எல்லாத்தையும் முழுங்கிடவே செஞ்சுட்டு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. பார்த்தா அந்த நாயும் ஓமும் சேர்ந்து வேற அடிச்சு நொறுக்குறாங்க. வைப்பரும் சாஞ்சிட்டான், ஜோரோவும் சாஞ்சிட்டான். முட்டாள்டா, முதல்ல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுங்கடா, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான். ஓ சொன்னோம்டா இங்க சர்வைவல் ரேட்டே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நாமியும் மேல இருந்து வேகமா 4 பேர் வேகமா உழுதுகிட்டு இருக்காங்க. அதோட முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பெல் பட்டனுங்க. See you, bye.